பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பிதாக்கள்னா ஃபாதர்ஸ், நம்மளுடைய பிதாக்கள். மேபி இது வந்து யாருக்கு எழுதப்பட்டதுன்னா யூதர்களுக்கு எழுதப்பட்டது, ஜூயிஷ் பேக்ரவுண்ட் உள்ள கிறிஸ்டியன்ஸ்க்கு எழுதப்பட்டதுனால ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பாக்குற எல்லாமே அவங்களுக்கு ஃபாதர்ஸ் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இவங்க எல்லாமே அவங்களுக்கு பிதாக்கள். அப்படிதான் அவங்க வந்து பிதாக்களை தான் அவங்களை வந்து ஆசரிக்கிறாங்க, கன்சிடர் பண்ண. சோ அந்த காலத்துல, பூர்வ காலத்துல தேவன் பங்கு பங்காகும், வகை வகையாகும். ஆண்டவர் வந்து முழுசா எதையுமே பேச மாட்டாரு, பங்கு பங்கா தான் பேசுவார். ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எடுத்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நோக்கத்துக்காக தேவன் செய்திருப்பாரு. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்றத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு, முழுசா வெளிப்படுத்தியிருக்க மாட்டாரு. பங்கு பங்காவும் வகை வகையாகவும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பார் பூர்வ காலத்துல. யார் மூலியமான? தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். ஸோ நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளுடையனா அதாவது யூதர்கள் அனுசரிக்கிறபடி ஃபோர் ஃபாதர்ஸா இருக்கிற ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் ஒவ்வொரு காரியத்தை தீர்க்கதரிசிகள் மூலியமா நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஆனா இந்த காலத்துல, இந்த காலம் போது 2வது வசனம், கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். சோ கடைசி நாட்கள்னா இயேசு வந்ததுல இருந்து நம்ம இருக்கிறது எல்லாமே இந்த கடைசி நாட்கள் தான். சோ இந்த கடைசி நாட்கள்ல குமாரன் மூலியமா, இயேசுவின் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் இவரைதான் ஹையர் தேவனுடைய எல்லா காரியத்திற்கும் யார் சுதந்திரவாளினா இயேசு. பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆனா பட் அவங்க கிடையாது. இயேசுதான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி. தேவன் உண்டானது எல்லாத்துக்கும் இயேசு ஒருவரே சுதந்திரவாளியா இருக்கிறாரு. இவரை கொண்டுதான் எல்லாத்தையும் உருவாக்குனார். நம்ம இன்னொரு இடத்த கூட படிக்கிறோம், இவருக்காகவும் இவரை கொண்டு மத்தனையும் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. சோ 3வது வசனம் சொல்லிருக்குன்னா அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜீசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நமக்கு போட்டிருக்கு சில காரியங்கள் அழகா. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், யாருடைய? தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்து. ஸோ இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குன்னா, the brightness of his glory and the express image of his person. ஸோ அவருடைய மகிமையோட பிரைட்னஸ் ஆகும், அவருடைய பர்சனாலிட்டியோட இமேஜ் ஆகும் இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தன்னில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். சோ இயேசு பத்தி என்ன சொல்லப்படுது? அவர் மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குறார். த்ரூ இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையில தான் எல்லாத்தையும் இவர் தாங்குறார். சோ தாங்குகிறவராய் தம்மில் தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அவரே தான் அதை உண்டு பண்றாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப எங்க அமர்ந்து இருக்கிறாருன்னா பிதாவினுடைய வலது பாரிசத்துல. சோ உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. சோ ஜீசஸ் sat in the right side of God's throne. தேவனுடைய கடவுளுடைய வலது பக்கத்துல இருக்கிற சிங்காசனத்துல இயேசு அமர்ந்து இருக்கிறார். 4வது வசனத்துல இப்ப வந்து தேவ தூதரை பத்தின காரியங்கள் வருது. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷ நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். சோ நிறைய பேருக்கு வந்து இயேசு வந்து தேவ தூதர்கள் ஒருவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம மற்ற இதுல பாக்குறோம், ரைட்? சோ எபிரேயர்ல நமக்கு தெளிவா என்ன புரியுதுன்னா, தேவ தூதரை விட ஒரு மேன்மையான ஒரு நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறார். 5வது வசனத்துல ஏன் ரீசன் சொல்லியிருக்காரு எபிரேயர், எப்படி எப்படி வந்து தேவ தூதரை பார்க்கல விசேஷமானவர். 5வது வசனம், எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் இந்த குமாரனா இருப்பார் என்றும் அவர் தேவ தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இது வரைக்கும் அப்படி யாருக்குமே அவர் சொன்னதே கிடையாதுல்ல. சோ குமாரனை பார்த்து தான் அப்படி சொல்லியிருக்கிறார். 6வது வசனம், மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். மத்தேயுல கூட அவர் வனாந்திரத்துக்கு போயிட்டு பாடுகள் பட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஏஞ்சல்ஸ் ஆர் ஆக்சுவலி நமக்குமே அவர்கள் பணிவிடை செய்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. நம்ம லேட்டர் எபிரேயர்ல நம்ம அதை படிப்போம், நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். சோ 7வது வசனம், இப்ப தேவ தூதரை குறித்து என்ன போட்டிருக்குன்னு பார்க்க போறோம். பிதாவை குமாரனை குறித்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோம். தேவ தூதரை குறித்து என்ன போட்டிருக்கு? தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே.
சோ 8வது வசனம், குமாரை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஹ் 13வது வசனம் வரைக்கும், 8வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் சங்கீதம் 42ல இருந்து ஒரு 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 இன்சிடென்ட்டை கோட் பண்ணி இந்த எபிரேயருடைய நிருபர் வந்து பேசுறார். ஸோ 42ல ஒரு காரியம் போட்டிருக்கோம், அதை கம்பேர் பண்ணி இங்க பேசுறாரு. மேபி நம்ம இதை வீட்டுல நைட் டிவோஷன்ல நம்ம வந்து இதை வந்து படிச்சா நமக்கு இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம 13வது வசனம் போலாம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கும் போடும் வரைக்கும் நீருடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று இரும் என்று தூதர்களில் யாருக்காகிலும் எப்பொழுதாகிலும் அவர் சொன்னது உண்டா? 14வது வசனம் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? சோ தேவ தூதர்கள் யாருன்னா பணிவிடையின் ஆவிகள். இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள், நமக்கும் பணிவிடை. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் வந்து பணிவிடை ஆவிகளா இருக்காரு. ஸோ த ஏஞ்சல் சர்வஸ்ல. ஸோ இங்க வந்து முதல் அதிகாரத்துல 2 டிஃபரன்சியேஷன், அதாவது இயேசுக்கும் தேவ தூதருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுது? ரொம்ப முக்கியமா வந்து 2வது அதிகாரத்துல அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஏன் எபிரேய நிருபத்தை எழுதினவர் தேவ தூதருக்கும் இயேசுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார் அப்படின்னா 2வது அதிகாரத்துல அதுக்கான பதில் இருக்கு. ரட்சிப்பை குறித்த மேன்மையை பேசுறதுக்கு தான் இவ்வளவும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அது நம்ம அடுத்த டியூஸ்டே நம்ம அது ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ திருப்பி ஒரு தடவை நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆதியில தேவன் வந்து தீர்க்கதரிசிகள் மூலியமா நம்மளுடைய பிதாக்களுக்கு நிறைய காரியங்களை பேசினாரு. இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலியமா அவர் பேச போறது கிடையாது. ஏன்னா தன்னுடைய குமாரன் மூலியமா நிறைய காரியங்களை பேசிட்டார். எபேசியர்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா சபைக்கு வந்து அடித்தளம் வந்து அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா தீர்க்கதரிசிகள்னாலதான் வந்து சபை கட்டப்பட்டது. அதாவது சபை வெளித்தோற்றமாய் கட்டப்படலனாலும் அடித்தளம் தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் மூலியமாகவும் கட்டப்பட்டது. ஸோ அதனாலதான் இங்க தீர்க்கதரிசிகள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பூர்வ காலத்துல தீர்க்கதரிசி மூலியமா பேசினவர் இந்த காலத்துல நம்முடைய குமாரன் மூலியமா. ஸோ குமாரன் அப்படின்னும் பொழுது குமாரன் தான் இயேசு மூலியமா தான் அப்போஸ்தலர்கள் உண்டானாங்க. ஸோ அவங்களுடைய உபதேசத்தின்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ தி டீச்சிங்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். ஆக்ட்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா அவர் அப்போஸ்தலர் உபதேசத்திற்கு அனுதினமும் தங்களை கீழ்ப்படுத்தினார்கள், அனுதினமும் வந்து அதுல வந்து மெடிடேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து பூர்வ கால தீர்க்கதரிசிகளின்படி நம்ம வாழல, இக்காலத்துல இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த காலத்துல தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பேசினாரு. இந்த கடைசி காலத்துல குமாரன் மூலியமா நம்மளுக்கு எல்லாத்தையும் திருவுளம் பெற்றிருக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்கிறாரு. அவர் தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுடைய மேன்மையை பத்தி நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். சோ தேவ தூதர்கள் வந்து இயேசு தேவதூதரை பார்க்கிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல தேவதூதர்கள் பேசின இடத்துல எல்லாம் ஜனங்க பயப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா பார்ப்பாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் நிறைய இடத்துல வருவாங்க, நிறைய மெசேஜ் கொடுப்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஜீசஸ் பர்த்ல கூட ஏஞ்சல்ஸ் தான் வந்து பேசினாங்க. ஏஞ்சல்ஸ் பேசினாங்கன்னா அது அவ்வளவு மதிப்பாங்க, அவ்வளவு வந்து அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுல கூட நியூ டெஸ்ட்மெண்ட்ல கூட அந்த சகரியா சகரியா அவர் வந்து தேவதூதர்கிட்ட பேசும்போது பதில் சொல்லும் போது வாயெல்லாம் அடைச்சு போட்டுருவார்ல. சோ தேவதூதருக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிளேஸ் வந்து பைபிள்ல நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். சோ தேவ தூதர்கள் சொன்ன விஷயமே அவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னா அவர்களை பார்க்கிலும் மேன்மையான இயேசு சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையும் எவ்வளவு மேன்மையா இருக்கும்ன்ற முக்கியத்துவத்தை காட்டுதான் இந்த கம்பாரிசனே வந்து சொல்லப்படுது. 14வது அதிகாரம் தான் ரொம்ப கீயானது. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள். சோ இது ஃபுல்லாவே ரட்சிப்பை 2வது அதிகாரத்துல ரட்சிப்பை பத்தி தான் பேச போகுது. சோ அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து பத்திரமா பாத்துக்கிறோம், எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுதான் இந்த இம்பார்ட்டன்ஸை சொல்றதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனை வந்து முதல் அதிகாரத்துல எபிரேயர் எழுதின நிருபர் வந்து கொடுத்திருப்பார். ஸோ இயேசுவை பத்தியும் இயேசு யாரு தேவ தூதர்கள் யாருன்ற டிஸ்டிங்ஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேருக்கு நம்மள வந்து ஏஞ்சல்ஸ் யாரு, ஜீசஸ்க்கு ஏஞ்சலுக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படின்றத நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா the way we look at our lives கூட நம்ம நிறைய நேரத்தில் மாற மாதிரி இருக்கும். ஸோ தேவ தூதர்களிலும் மேன்மையானவர் இயேசு,
இயேசுவை தேவனே அந்த ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கிறாரு, வலது பாரிசத்துல நிக்க வச்சிருக்கிறாரு. தேவ தூதர்கள் பணிவிடையின் ஆவிகள், தே ஆர் சர்விங் ஸ்பிரிட்ஸ். ஜீசஸ் வந்து ஒரு அத்தாரிட்டிவ் பொசிஷன்ல இருக்கிறாரு, ஏஞ்சல்ஸ் வந்து சர்விங் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப சர்விங் இடத்துல இருக்கிற ஏஞ்சல்ஸ் சொன்னாலே பவர்ஃபுல்லா இருக்கும்னா, ஜீசஸ் நமக்காக உருவாக்குன அந்த ரட்சிப்பு சால்வேஷன் எவ்வளவு விலையேற பெற்றது அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ஃபுல் சாப்டர் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எழுதுன யாருன்றது வந்து 100% தெரியல. ஏன்னா இந்த இந்த ஸ்கிரிப்சர், இந்த புக்கு முழுசுமே அது யாருன்றத அந்த ஆத்தர் ரிவீல் பண்ணல. நிறைய பேரை சொல்றாங்க, பர்னபாஸா இருக்கும்னு சொல்றாங்க, பவுலா இருக்கும்னு சொல்றாங்க, இல்லைன்னா வந்து டிஃப்ரெண்டான ஆத்தர்ஸ் சொல்றாங்க. ஸோ மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு இது பால் எழுதியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பிலீவ் பண்றாங்க, பிகாஸ் இது ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றனால. வாட் எவர் இட் இஸ், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஜீசஸ் இஸ் அபோவ், சுப்பீரியர் டு எவ்ரிதிங். எவ்ரிதிங் வாஸ் மேட் பை ஹிம், த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். ஸோ அவருக்காக அத்தனையும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆஸ் அ ஹையர் அத்தாரிட்டிவ் நேம், ஒரு மேலான நாமத்தை தேவனால் கொடுத்திருக்கிறார். அவருக்கு தான் எல்லாமே கீழ்ப்படிந்து இருக்கிறதுன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஞ்சல்ஸ் டு நாட் ஹேவ் பவர். ஏஞ்சல்ஸ்க்கு வந்து ஏஞ்சல்ஸுக்கு பவரை விட ஜீசஸ்க்கு அதிக பவர் இருக்கு. அதுதான் இந்த சாப்டர் நமக்கு புரிய வைக்குது, நமக்கு வந்து சொல்ல வருது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரட்சிப்பை குறித்து மிச்சதெல்லாம் நம்ம செகண்ட் சாப்டர்ல நம்ம அப்படியே அழகா பார்க்க போறோம். ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஈப்ரூஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஈப்ரூஸ் வந்து ஒரு மாதிரி வியடான சாப்டர் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஹாரி பாட்டர் மாதிரியே இருக்கும். படிச்சீங்கன்னா ஹாரி பாட்டர் சீரீஸ் பாக்குற மாதிரியே இருக்கும் ஹீப்ரூஸ்லாம். ஹாரி பாட்டர் மாதிரி. ஓகே, யாரோ ஏதோ போட்டிருக்கீங்களா? 1 செகண்ட். we are we are created one step below the angels. What is the reason? இல்ல இந்த சாப்டர்ல அதை பத்தி எதுவும் இல்லைல்ல. ஓகே, மேபி எதுல வருது எனக்கு தெரியல, ஞாபகம் இருக்கு எனக்குமே. அப்கமிங்ல வரும்னு நினைக்கிறேன் அது. ஸோ இப்போதைக்கு இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஜீசஸ் அபோவ் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் ஆர் பிலோ ஜீசஸ். ஸோ நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு வந்து, ஆமா ஒரு இடத்துல படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தேவதூதரை பார்க்கலும் சற்று சிறியவர்களாய் படைக்கப்பட்ட நமக்காக தேவன் வந்து எவ்வளவு காரியங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெவன் ஹஸ் சர்டன் ஹையரார்கி, அதே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஹாரி பாட்டர். ஸோ ஹீப்ரூஸ் படிக்கும் போது கொஞ்சம் ஹாரி பாட்டர் மாதிரியே அந்த இதெல்லாம் இருக்கும். சூப்பரா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்ம ரெகுலரா டியூஸ்டேஸ்ல நம்ம இதை படிச்சுட்டே போகலாம். ஸோ இந்த 1வது அதிகாரத்துல நமக்கு பெருசா இந்த லைஃப் ஸ்டைல் லேர்னிங்கும் இல்லை அப்படின்னாலுமே, we should understand the position of angels and position of Jesus. காட் எங்க இருக்கிறாரு, ஜீசஸ் எங்க இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் எங்க இருக்கிறாங்க, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாதான் the way we look at God, the way we look at each and everything நமக்கு மாறும். ஸோ having a clear clarity ரொம்ப முக்கியம். Jesus is above angels and God has placed him above the angels and in his right throne. அவர் வலது பாரிசத்துல உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்கிறது, பூர்வ காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலியமா நம்ம பிதாக்களுக்கு பங்கு பங்காவும் வகை வகையாவும் தேவன் சொல்லி கொடுத்தார். அதாவது பார்ஷியலி அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தேவன் வந்து பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலியமா சொல்லி கொடுத்தாரு. ஆனா இந்த கடைசி காலத்திலயோ குமாரன் மூலியமாய் நமக்கு வந்து எல்லாவற்றையும் திருவுளப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் ப்ரே அண்ட் let's meet back again next Tuesday to read this. க்ளோஸ் பண்ணலாம். ஆகையால் நாம் கேட்டு விட்டு விலக அவை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எதை கேட்டவைகள், எதை கவனிக்கணும் ஜாக்கிரதையா, எதை விட்டு விலக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்க போறோம். லெட்ஸ் க்ளோஸ் ஐஸ். என்று நாங்கள் நினைக்கும் பொழுது சுவாமி, நாங்கள் சேவிக்கிறதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா, தேவதூதர்களை பார்க்கிலும் மேலான ஞாபகத்தை உடையவரை சுவாமி, எங்கள் வாழ்க்கையின் ரட்சகராக நாங்கள் கொண்டிருப்பதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தகப்பனே. சகலமும் அவருக்கு அடங்கி இருக்கிறது, சகலமும் அவர் கீழ்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோமே. தேவனே அப்பா, அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு சிந்தையோடு நாங்கள் வாழ்வதற்கு, கேட்டவைகளை குறித்து சுவாமி ஜாக்கிரதையா இருப்பதற்கு, தேவ தூதன் ஒண்ணு வந்து சொன்னாலே தகப்பனே, நாங்கள் அதை எவ்வளவு பயபக்தியாய் கவனிப்போம் சுவாமி. ஆனா அதை காட்டிலும் சுவாமி பிதா
குமாரன் மூலியமாய் திருவுளம் பற்றின ஒவ்வொரு வார்த்தைகளை, ஒவ்வொரு உபதேசங்களை, அப்ப அவர் கொடுத்த ரட்சிப்பை, அவர் கொடுத்த வழியை, ஜீவ வழியை தகப்பனை நாங்கள் இன்னும் மேன்மையானதாய் கருதி பயபக்தியோடு அதை பிடித்துக் கொள்கிறதுக்கு தேவன் உதவி செய்வீராக. உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.